எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட உங்களோடு வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 91:15 சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவிட்டு அவனை கனம் பண்ணுவேன். பாருங்கள், நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தப்பி வைக்க போகிறேன்றார், மறு உத்தரவு கொடுக்க போகிறேன்றார். நீங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட மாறுபாடான காரியத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, அவனை நோக்கி கூப்பிட்ற வேலையில் நான் அவனை மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனம் பண்ணுவேன் என்று உறுதிப்படுத்துகிறாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது, பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. அந்த வேலையெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், கனம் பெற்றான், உயர்த்தி வைத்தார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லைங்க, பிறவி குருடனாக இருந்த 2 பேர், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போது அது மறு உத்தரவு கொடுத்தாருங்க, கண்களை திறந்தாருங்க. நம்ம வாழ்க்கையில் திறக்க மாட்டாருங்களா? நிச்சயமாக தருவாருங்க. சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டுங்க, பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடுந்தாருங்க. இப்போ ஆரம்பிங்க, இந்த இரவேல அவரை நோக்கி கூப்பிடுங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவாங்கங்க. உறவினர் ஓடிடுவாங்க, சொந்தக்காரர்கள், என் ஃப்ரெண்ட்ஷிப்புகள், தாய் தகப்பன் கூட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இயேசு கூடவே இருப்பாருங்க. ஆபத்து வரும்போது நானே அவனோடு இருந்து அவனை தப்பி பண்ணுறாருங்க, அவனை விடுவி பண்ணுறாருங்க. எப்படியாப்பட்ட கடவுள் பார்த்தீங்களா? எப்படியாப்பட்ட இயேசு பாருங்க. தாவீது ஆடு மேய்க்கின்ற தாவீதை ராஜாவாக மாற்றினாருங்க. ஏன்? எப்படி? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டபடினாலே அவனுக்கு உயர்வு கிடைத்தது. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறணுமா? இந்த பிரச்சனை மாறணுமா? வியாதி மாறணுமா? வறுமை உன்னை விட்டு மாறணுமா? இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் சத்தத்தை கேட்டு பிறவி குருடனுடைய கண்களை திறந்தவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அவருக்கு தெரியுங்க, தெரியும். ஆனால் நீங்கள் தாங்க கூப்பிடல. ஏசப்பா நான் இல்லை, எப்படி நான் கூப்பிடுறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தகப்பன் எடுத்து நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஒரு தகப்பன் எடுத்து எப்படி பேசுவீங்க? ஒரு சகோதரனை எனக்கு எப்படி பேசுவீங்க? ஒரு தகப்பன் எடுத்து பேசுவது போல நீ அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக என் பிரச்சனை எனக்கு விடுவேணும், என் கண்கள் திறக்கப்படணும், என் பிரச்சனை மாறணும், என் கடன் தொல்லை மாறணும், என்னுடைய சரீரத்திற்கு வியாதி மாறணும் என்று நோக்கி கூப்பிடுங்க. ஆரம்பிச்சிடுங்க. நைட்டில் காலையில் பொழுது வந்து பாருங்கள், ஒரு சூழ்நிலை மாறும். ஆபத்து வரும்போது அவர் கூட இருப்பாருங்க. பயப்படாதீங்க. உன்னை உயர்த்த போகிறாருங்க. எல்லாருக்கும் முன்பாக தலை குனிந்து இருக்கலாம், அநேகர் ஏகலமாய் பேசியிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறாருங்க. உங்களை கனம் பண்ண போகிறாருங்க. ஏங்க இந்த பிரச்சனை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க? இது எப்போ நடக்கும்? உத்தரவு கிடைக்காது, அவ்வளோதான் அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் அந்த நாளில் உங்களை பார்த்து அங்கே பேசி கொண்டு இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க, உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறிவிடும். அவர் தாவீதை மாற்றினவர், ராஜாவாக மாற்றினாருங்க. உங்கள் வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.